பண்ணுவோமா? இன்னும் வர வேண்டிய நாட்கள் உண்டு. இந்த நாளில கூட ஒரு முக்கியமான ஒரு காரியம். இந்த நாளிலே அருமையான சகோதரர் பிரதாப்புக்காக எஃப்சியுடைய பிள்ளைகள் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் ஜெபம் பண்ணி கொண்டிருந்தோம். எஸ்தருக்காக ஜெபித்த போது அப்பவே வாக்குத்தத்தம் வந்துச்சு, ரெட்டிப்பான நன்மையை தருவேன், அது இன்றைக்கே தருவேன் சொல்லி அடிக்கடி வரும். ரெட்டிப்பான நன்மை எனக்கு புரியல. ஆனால் எஸ்தரை ஒரு நல்ல ஒரு ஆண் பிள்ளை பிறக்கும்படியாக கர்த்தர் கிருபை செய்தார். எஃப்சிபாவுக்காக நாங்கள் ஜெபித்து கொண்டிருந்தோம். ஜெபம் பண்ணும்போது அந்த வாக்குத்தத்தம் வரும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். திருமண கேலண்டர் செலக்ட் பண்ணும்போது கூட இந்த சின்ன பிள்ளைங்களுடைய கேலண்டராக நான் செலக்ட் பண்ணுவேன். ஏன்னா வேதம் சொல்லுகிறது, கற்பத்தின் கனி கர்த்தரால் வருகிற சுதந்திரம். பிள்ளைகள் வந்து கர்த்தருக்கு சுதந்திரம், கர்த்தரால் வருகிற சுதந்திரம் சொல்லி வேதம் சொல்லுகிறது. கற்பத்தின் கனி அவர் தான் கொடுக்கிறவராக இருக்கிறார். திருமணம் ஆன உடனே நம்ம முதல்ல கேட்குற கேள்வி என்னன்னா, குழந்தை ஏதாவது இருக்குதா அப்படிதான் கேட்பாங்க. அப்போ அண்ணாவுடைய காரியத்தை நம்ம யோசிக்கும் போது தேவ சமூகத்துக்கு சென்றால் கர்த்தர் நல்ல ஒரு ஆண் பிள்ளை அவர் கேட்டால் பொறுத்தை நிறைவேற்றுவார். அதே போல் நாங்கள் ஜெபித்து கொடுக்கும் போது ஒரு ஆச்சரியம் என்னன்னு சொன்னால், இரண்டத்தனையாய் தருவேன்னு சொன்ன ஆண்டவர் இரட்டை பிள்ளைகளாய் கர்த்தர் கொடுத்தார். இல்லையா சொல்லுவோமா? அதில் என்ன ஒரு விஷயம்னா, ஒரு ஆண் ஒரு பிள்ளை ஒரு பெண், அதுதான் பெரிய சந்தோஷம். ரெண்டா ஆணா பிறகு ரெண்டா பெண்ணா பிறகும். ஒரு ஆண் ஒரு பெண்ணுன்னா கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சொன்னார் ஒரு பாஸ்டர், ஒரு கல்ல ரெண்டு வாங்க அடிச்சிட்டீங்க பாஸ்டர். ஏன்னா இது ஒரு பிறகு அது பிறகுன்றதை விட நல்ல ஒரு ஆண் பிள்ளை ஒரு பெண் பிள்ளையை கொடுக்கும்படியாக கர்த்தர் கிருபை செய்தார். சுகபத்திரமாய் அவரை கர்த்தர் கொண்டு வந்தார். அதற்கு நன்றி தெரிவிக்கும்படியாக இன்றைக்கு தேவ சமூகத்தில் பிள்ளைகளை பிரதிஷ்டை பண்ணும்படியாக நம்ம கடந்து வந்திருக்கிறோம். அவர் இந்த நாளிலே இந்த ரெண்டு பிள்ளைகளையும் தேவன் ஆஸ்வதிக்கிறோம். விசேஷமாக பெற்றோர்களை ஆஸ்வதிக்கிறோம். ஆண்டவருடைய கிருபை என வேதம் சொல்லுகிறது. தாவீது நாளுக்கு நாள் விரித்திருந்தான், சேனைகளின் கர்த்தர் அவனோடு இருந்தான் ஒரு வசனம் இருக்குது. அது மாத்திரமில்லை, இயேசுவானவர் ஞானத்திலும் வளர்த்தியிலும் தேவ கிருபையிலும் மனுஷ தயவிலும் அதிகாரியுமாய் விருத்தி அடைந்தார்கள். அப்ப இயேசப்பாவுடைய இந்த கிருபை அந்த பிள்ளைகள் இருக்கப்படிக்காக நம்ம எல்லாம் ஒரு விஷயம் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? இந்த பிள்ளைகள் எப்படி வளர்க்கணும்னு சொல்லி ஒரு காரியம் இருக்கு. நிறைய பேருக்கு அது தெரியாது இல்லையா? அதை குறித்து ஒரு சில ஆலோசனைகளை அதை நான் ஊழியக்கார கூப்பிட்டுருக்கேன். நமக்கு நெருங்கிய ஊழியக்காரங்க கூப்பிட்டுருக்கேன். வெளியிலேருந்து நான் கூப்பிடல, நெருங்கிய ஊழியக்காரன் நான் 3 பேர் இருக்கிறாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 3 பேருக்கு 4வதாக நான் இருக்கிறேன். அதனால் நம்ம எப்போதும் வருகிற அருமையான ஊழியக்காரன் நம்முடைய ஐயா சத்திய நேசன் ஐயா. எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம்தான். ஒரு 10 நிமிஷம் அவர் இந்த குழந்தைகளை குறித்தும் பெற்றோர்களை குறித்தும் சில ஆலோசனைகள் கொடுப்பார். அது பின்பதாக மதுரவாயில் இருக்கிற பாஸ்டர் சாம்பல் ஐயா அவர் வந்து ஒரு 10 நிமிஷம், 2 பேரும் ஒரு 10 நிமிஷம் ஒரு ஆலோசனைகளை கொடுத்து ஜெபம் பண்ணுவாங்க. ஜெபம் பண்ண பிறகு நம் பிள்ளைகளை பிரதிஷ்டை செய்ய போகிறோம். அது பின்பாக பாஸ்டர் பாஸ்டர் வந்து ஜெபம் பண்ணுவாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த நாளிலே அருமையான சத்தியநேசன் ஐயா அவர் வந்து நல்ல ஆலோசனைகளை கொடுக்கும்படிக்காக நம் கரங்களை தட்டி அதை வரவேற்போமா? நான் 10 மணிக்கெல்லாம் வந்துட்டேன். கிறிஸ்தவங்கிட்ட டைமிங் சரியா இருக்காது. அதுதான் இந்துக்கள் என்ன பண்றாங்க, 4:06, 7:09, 10:12, 1:03, 3:04 சொல்லி இந்த டைம் ஃபிக்ஸ் பண்ணாங்க. சரியா வராங்க அவங்க. ஆனா நம்ம ஆட்கள் என்ன பண்றாங்க, டைம் கீப் அப் பண்றது இல்லை. இப்போ டைம் என்ன, 12 ஆக போகுது. பசி வந்தா 10 பறந்து போகும். இந்த நேரத்தில் நாங்கள் என்னத்தான் மெசேஜ் கொடுத்தாலும் காதுக்கு ஏற போறது கிடையாது. எங்க என்ன போகும் தெரியுமா, வட்டியில இருக்கட்டும். கத்த நல்ல ஒரு பாட்டு பாடலாம், கொஞ்சம் உற்சாகப்பட்டுட்டு. 10 நிமிஷம் தான் ஐயா இருக்கிறாங்க, பாஸ் எல்லாம் வந்திருக்காங்க, அவங்க டைம் தரணும். 10 நிமிஷம் ஒரு பாட்டை பாடி வசனம் சொல்லிடுறேன். கை தட்டி பாடுங்க. நான் உங்களை நம்பி தான் பாட்டே பாடுவேன்.
நான் விட்டுடுவேன், நீங்க தான் என்ன பண்ணணும், முடிக்கணும். நான் நிறுத்திட்டா நீங்க நிறுத்தக்கூடாது. நான் மெல்லமா பாடினா நீங்க மெல்லமா பாடக்கூடாது, சத்தமா பாடணும். நீங்க பாடும் பொழுது எங்க காலியா இருக்க இடத்துல வந்து நிரப்பணும் ஆட்கள். நம்பிக்கையோட பாடுங்க. கர்த்தரையே துதிப்பேன், காலமெல்லாம் துதிப்பேன். கர்த்தரையே துதிப்பேன், காலமெல்லாம் துதிப்பேன். வல்லவன் நல்லவர் கிருபை உள்ளவர் என்றே பாடுவேன். வல்லவன் நல்லவர் கிருபை உள்ளவர். நான் கர்த்தரையே துதிப்பேன், காலமெல்லாம் நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி கதறி கூப்பிட்டேன். நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி கதறி கூப்பிட்டேன். நெருங்கி வந்த குரலை கேட்டு விடுதலை கொடுத்தார். நெருங்கி வந்த குரலை கேட்டு ஆமென். கர்த்தரையே துதிப்பேன், காலமெல்லாம் துதிப்பேன். கர்த்தரையே துதிப்பேன், காலமெல்லாம் துதிப்பேன். கர்த்தரனது பக்கமிருக்க, கர்த்தரனது பக்கமிருக்க எதற்கு பயமில்லை. அணுகலவும் பாவம் என்னை அணுக முடியாது. அணுகலவும் பாவம் என்னை அணுக முடியாது. கர்த்தரையே துதிப்பேன், காலமெல்லாம் துதிப்பேன். கர்த்தரையே துதிப்பேன், காலமெல்லாம் துதிப்பேன். எனக்குள்ளவும் கர்த்தரனது நடுவில் இருக்கிறார். எனக்குள்ளவும் எதிரியான அழகை நான் எடுத்து வென்றிடுவேன். சத்தமா கர்த்தரையே துதிப்பேன், காலமெல்லாம் துதிப்பேன். கர்த்தரையே துதிப்பேன். எனது பலனும் எனது மீட்பும் கீதமுமானாம். நம்பியிருக்கும் கேடயமும் கோட்டையுமானாம். கர்த்தரையே துதிப்பேன், காலமெல்லாம் துதிப்பேன். கர்த்தரையே துதிப்பேன், காலமெல்லாம் துதிப்பேன். வல்லமிக்க செயல்கள் பல எனக்கு செய்தாரே. உயிரோடு இந்த உலகத்துக்கு எடுத்து சொல்லுவேன். கர்த்தரையே துதிப்பேன், காலமெல்லாம் துதிப்பேன். கர்த்தரையே துதிப்பேன், காலமெல்லாம் துதிப்பேன். வல்லவன் நல்லவர் கிருபை உள்ளவர் என்றே பாடுவேன். வல்லவன் நல்லவர் கிருபை உள்ளவர் என்றே பாடுவேன். நான் கர்த்தரையே துதிப்பேன், காலமெல்லாம் கர்த்தரையே துதிப்பேன். அல்லேலூயா. கர்த்தரை துதிப்பேன். எங்க துதிக்கிறோம்? லெந்து டே அப்படியே என்ன பண்ணோம், முகம் எப்படி இருக்கு? கிறிஸ்துவ முகம் நல்லா இருக்கிறோம். நம்ம ஆண்டு உயிரா இருக்காரா செத்துட்டாரா? அது ஏன் கஞ்சி குடிக்கிறீங்க? கடவுளுக்கு அழுகுற சமுதாயம் யாரும் சொன்ன கிறிஸ்துவம் தான். படைச்ச கடவுளுக்கு நம்ம அழுது நடக்கிறோம். பாஸ்டிங் சொன்னாக்கா இவங்க ஜெபம் பண்ண மாட்டாங்க. நல்லா ஜெபம் பண்ணிக்கோ. நீ பாஸ்டிங் போட போற, நான் எதுக்கு ஜெபம் பண்ணணும்? ஓகே பிரதாப் எஃப்சி ஒரே பிரசவத்துல 2 ரொம்ப சந்தோஷம். ஓகேவா? சந்தோஷமா இல்லையா? நான் பாட்டு பாடி விடுறேன், நீங்க ஸ்டார்ட் பண்ணுங்க. சந்தோஷமா இருங்க, எப்பொழுதும் சந்தோஷமா இருங்க. சந்தோஷமா இருங்க, எப்பொழுதும் சந்தோஷமா இருங்க. உயர்வானாலும் தாழ்வானாலும் உயர்வானாலும் தாழ்வானாலும் சர்வவல்ல தேவன் நம்மோடு இருக்கிறார். சர்வவல்ல தேவன். சந்தோஷமா இருங்க, எப்பொழுதும் சந்தோஷமா இருங்க. ஆமென். ஒரு வசனம் வாசிக்கலாமா? 3 வசனம். அது மாதிரி சொல்ல மாட்டேன். ஆதியாகமம் 48:9 வாசிங்க.
தன் தகப்பனை நோக்கி, இவர்களை விடத்து தேவன் எனக்கு அருளின குமாரர் என்றான். இப்ப இந்த ரெண்டு பிள்ளைகளும் தேவன் அருளின பிள்ளைகள். ஏன் சொன்னா எத்தனை பேர் குறிப்பு தருவாங்க, ஐயா எனக்கு திருமணமாகி 10 வருஷம் ஆகுது, குழந்தை இல்ல. ஆனா இந்த பிள்ளைகளை கர்த்தர் அருளினார், கொடுத்தார். இந்த பிள்ளைங்களை ஆண்டவர் அற்புதமா தந்திருக்கிறாரு. ஒரே பிரசவத்துல 2, அதான் ஐயா சொன்னீங்க, ஒரே கல்லுல சூப்பர். ஒரு பையன் ஒரு பொண்ணு, ரொம்ப சந்தோஷம் இல்ல. இப்போ எப்சிவா என்ன பண்ணலாம், வெளியே அழகா தைரியமா போகலாம், காலை நிமிர்ந்து போகலாம். கர்த்தர் நிந்தையை மாற்றினார், அவமானத்தை மாற்றினார். இது இல்லைன்னு சொன்னாக்கா உயிரை எடுத்துருவாங்க. பூச்சி பொழுது இல்லையா, இந்த பூச்சிக்கு புழுகு 10 மாசம் தேவையா கேக்குறாங்க பாரு, இப்படி கேள்வி. ஆனா பிரியமானவர்களே, இவங்க வெளியே போகும்போது சந்தோஷமா போவாங்க. காரணம் ஏன், கர்த்தர் எங்களுக்கு இந்த குழந்தை பாக்கியம் தந்து நிந்தையை மாற்றினார். இதெல்லாம் யார் கொடுத்த பிள்ளைங்க, கர்த்தர் கொடுத்த பிள்ளைங்க. 33:5 வாசிங்க. ஆதியாகமம் 33:5. அவன் தன் கண்களை ஏறெடுத்து ஸ்திரீகளையும் பிள்ளைகளையும் கண்டு, உன்னோடு இருக்கிற இவர்கள் யார் என்றான். அதற்கு அவன், தேவன் உமது அடியனுக்கு அருளின பிள்ளைகள் என்றான். பாருங்க, இயேசு வந்து யாக்கோபு கேட்கிறதான ஒரு கேள்வி இது. இந்த பிள்ளைங்க யார் கொடுத்தது, அவர் கர்த்தர் கொடுத்தார். ஆனா நான் போகும்போது வெறுமையா தான் போனேன். இனிமே நீ எப்ப நீங்க ஆண்டு வாங்கி பார்க்கிறீங்களோ வாழ்க்கை வெறுமையா இருக்காது. கர்த்தனா பண்ண திருப்தியா நாட்டுவாரு. பிரதாப் எஃப்சி எப்படி இருக்கணும், நீங்க சந்தோஷமா இருக்கணும். 1ஆம் தேதியும் சந்தோஷமா இருக்கணும், 29ஆம் தேதியும் நம்ம என்ன பண்ணுவாங்க, பாஸ்டர் நேத்து வந்து இருக்க கூடாது, நேத்து வந்து நான் வாரி கொடுத்துருவியா. நம்ம பாத்தீங்கன்னாக்கா எப்பவுமே 1ஆம் தேதியில இருந்து 10ஆம் தேதி வரைக்கும் முகம் அப்படி கலகலன்னு இருக்கும். 11ஆம் தேதி பாத்தீங்கன்னா 7 முகம் மாதிரி ஆயிடும். புரியுதுங்களா? நீங்க அப்படி கிடையாது. நீங்க எல்லாம் ராஜாதி ராஜாவோட பிள்ளைங்க, கர்த்தாதி கர்த்தாதி பிள்ளைங்க, நீங்க ஐஸ்வர்யவான பிள்ளைங்க. புரியுதா? நான் அடிக்கடி சொல்லுவேன், உங்களுக்கு ஒரு வசனம் வாசிங்க, அப்ப நீங்களே சொல்லுவீங்க. யாரும் கேட்டா சொல்லுங்க. ஆதியாகமம் 12:2. யாரா கேட்டா சொல்லு. எஃப்சி யாரா கேட்டாக்கா நீங்க என்ன ஜாதின்னு கேட்டா நான் பெரிய ஜாதின்னு சொல்லு. என்ன ஜாதி? சத்தமா சொல்லுங்க. இன்னொரு ஜாதி இருக்கு, பரிசுத்த ஜாதி. என்ன ஜாதி? யாரா கேட்டாக்கா கவர்மெண்ட் கேட்பாங்க, உன் கேஸ்ட் என்ன, நான் சொல்றது எழுதுவியா? பெரிய ஜாதி. என்ன ஜாதி? காரணம் ஏன் சொன்னாக்கா நான் சொல்ல நீங்க முடிக்கிறீங்க. வானவுடைய பூமியோடைய, அப்ப நம்ம ஆண்டு எவ்வளவு பெரியவரு, தலையே பார்க்க முடியாது. வானவுடைய சிங்காசனம், அவ்வளவு பெரிய ஆண்டவர். நம்ம தான் பெரிய ஆண்டவர். புரியுதுங்களா? ஆமா. யாரா கேட்டா சொல்லுங்க. எஃப்சி இந்த குழந்தைங்களுக்கு கேட்பாங்க, என்ன கஷ்டம் போடுறது அப்படின்னு சொல்லுங்க. பையனுக்கு பெரிய ஜாதி, பொண்ணுக்கு பரிசு ஜாதி. எழுதிக்கோ. ஓகேவா? எழுதுவாங்களா? எழுத மாட்டாங்க. நல்ல பண்ணிங்க. நீங்க இயேசுவின் பிள்ளைங்க. அப்ப என்ன பண்ண, ரத்தத்தால கழுவப்பட்ட பிறகு அப்படி யாரா கேட்டானாக்கா மறுவாக்கப்பட்ட ஜாதின்னு போடுங்க. என்னமா சொல்றீங்க? ஆமா, இயேசுவின் பிள்ளைங்க, மறுவாக்கப்பட்டுட்டோம், இயேசுவின் சாயலை தரிச்சிருக்கிறோம். ஓகேவா? அதான் இயேசு காட்டி கொடுத்ததுக்காக ஒரு தேடினாங்க. நான் ஏன்னு சொல்லி பார்த்தாக்கா எல்லாம் ஒரே மாதிரி இருக்கிறேன், 12 சீசனம். அதனால யார் இயேசுன்னு தெரியல, யார் சீசன் தெரியல, எல்லாம் ஒண்ணு போலவே இருந்தாங்க. அதுக்குதான் அப்படி கேக்குறாங்க, ஒருத்தர் காட்டி கொடுக்கணும்னு சொல்லி. என்னையா எல்லாரும் ஒண்ணு போலவே இருக்கிறீங்களே, இது இயேசப்பா யாரு, இது யார், பேரு யாரு, இது யோவான் யாரு, யாக்கோபு யாரு, அந்திரே யாரு, பிலிப்பு யாரும் தெரியவே இல்லையே. இப்ப நம்மலாம் யாரு? எல்லாமே நான் உயர்ந்தவன், நான் தாழ்ந்தவன், நான் படிச்சவன், படிக்காதவன், எல்லாம் ஒண்ணுதான். எல்லாமே ஒண்ணுதான். ஏன் இயேசு சாயல நீங்க இருக்கிறீங்க. ஓகேவா? இப்போ ஒரே ஒரு வசனம் மட்டும் சொல்லிடுறேன். யாத்திராகமம் 2ஆம் அதிகாரம் 9-10. அடுத்த ஐயா இருக்கிறாங்க, 2 ஐயா இருக்கிறாங்க, அவங்க பேசுவாங்க. பார்வோனுடைய குமாரத்தி அவளை நோக்கி, நீ இந்த பிள்ளையை எடுத்துக்கொண்டு போய் அதை எனக்கு வளர்த்திடு. எனக்காக வளர்த்துரு, எனக்கு வளர்த்துரு. இந்த குழந்தை யாருக்காக வளர்க்கணும்? தேவ சமூகம் வைக்கணும். ஆண்டவரே கிருபையாக கொடுத்து என் நிந்தைய மாற்றிடு, என் அவமானத்தை மாற்றிடு. இந்த பிள்ளை என்ன பண்ணும், 2 பேரும் மேல கை வச்சு ஜெபம் பண்ணுங்க.
சில வீடுகளை பார்த்தீங்கன்னாக்கா பிள்ளைங்க வளர்ந்துருக்கும், அந்த பிள்ளைங்க அதுக்குவே இங்கிலீஷ் பேசுவாங்க. இங்கிலீஷ் நினைச்சுன்னா தப்பா நினைக்கிறேன், இங்கிலீஷ் கெட்ட வார்த்தை, புரியுதா? அந்த குழந்தை கேட்டு 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 என்ன பண்ணும், அதே போல வளரும். ஆனா இந்த பிள்ளைய வளர்க்கும் போது பெற்றோர் என்ன பண்ண கவனமா இருக்கணும். அசிங்கமா பேசுறது, கெட்ட வார்த்தை பேசுறது, அப்படியே மற்ற விதமா பேசுறது, அதே போல பிள்ளைங்க வளரும். அந்த சத்தத்தை கேட்டு 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 நீங்க பேசும்போது வசனத்தை மட்டும் சொல்லி பேசுங்க, புரியுதுங்களா? அப்ப அந்த பிள்ளை எப்படி வளர்க்கணும், தேவ சமூக வளர்க்க எனக்காக வளர்க்குறீங்க, ஆண்டுக்காக வளர்க்கணும். மற்ற பார்த்து கேட்கணும், இந்த பிள்ளைங்க ஒரு ஒழுக்கமா இருக்குது எப்படின்னு சொன்னாக்கா நாங்க 2 பேரும் அந்த பிள்ளை மேல கை வச்சு ஜெபிக்கிறோம். ஆகவே இந்த பிள்ளைங்க முழு சமூகத்தை வளரணும், முழு சத்தத்தை கேட்கணும். நம்மால இந்த ஸ்ரீமத்துக்கு வளையல் சத்தம் கேட்கணுமா? என்ன சத்தம், புரியுதுங்களா? ஒருதமா இப்படியே என்ன பண்ண ஜெல் ஜெல் சத்தம் எதுவும் வச்சுங்க நைட்ல படுத்துனா என்னங்க வளையல் சத்தம் பிசாசு. நம்மால என்ன பண்ணாங்க, இந்த ஸ்ரீமந்துக்கு வளையல் போடுவாங்க. அது தேவை கிடையாது, ஒண்ணுக்கு ஒரு அர்த்தம் இருக்குங்க. என்ன அர்த்தம் இருக்குது, வளையல் வண்டிதா தெரியும் அர்த்தம், ரத்தம் தான் கொட்டும், புரியுதா? ஆனா பிரியமானவர்களே, இந்த பிள்ளைய யாருக்கு வளர்க்கணும், கர்த்தரா வளர்க்க வேண்டும். அந்த பிள்ளைகளுக்கு சின்ன வயசுல பாட்டெல்லாம் பாடணும். நமக்கு தான் பாடவே தெரியாது. கிறிஸ்துவங்கிட்ட ஒரு பாட்டு பாட சொல்ல 10 முறை கத்துவாங்க, பாடுங்க, புரியுதா? ஒரு பாட்டு கூட கேட்க எது பாடலாம் ஒன்னும் தெரியாது, எதுவும் தெரியாது இல்ல. ஆனா பிரியமானவர்களே, இந்த பிள்ளையை நீங்க ஆண்டுக்காக வளர்க்க வேண்டும். ஏன் அந்த பிள்ளைங்க ஆண்டுக்காக வளர்க்கணும்னு சொன்னாக்கா, நாம கிறிஸ்துவங்க, உலகத்துல கர்த்தர் பிரித்து எடுத்திருக்கிறார். ஆகினால அந்த பிள்ளைகளை அவருக்காக என்ன பண்ணோம், வளர்க்க வேண்டும். 1 சாமுவேல் 1ஆம் அதிகாரத்துல 26 மட்டும் வாசிங்க, கண்கள் மூடி ஜெபம் பண்ணலாம். 1:26 வாசிங்க. அப்பொழுது அவள், என் ஆண்டவனே, இங்கே உம் மண்டையிலே நின்று கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணின ஸ்திரீ நான் தான் என்று. எஸ்தி என்ன பண்ணுவாங்க, ஆண்டவரே நான் தான் உங்க சமூகத்தில் நின்று விண்ணப்பம் பண்ணேன், ஜெபம் பண்ணேன். எதுக்காக, குழந்தைக்காக, பிரசவம் நல்லபடியா நடக்கணும், 2 குழந்தைங்க பெற்றெடுத்து வேணும், எனக்கு வேணும் என்று சொல்லி ஜெபித்த ஸ்ரீ நான் தான். கண்ணீரோடு கூட என் எதிர்த்து ஜெபம் பண்ண ஸ்ரீ நான் தான். உனக்கு ஒப்பு கொடுப்பேன் என்று சொல்லி வாக்கு பண்ண ஸ்ரீ நான் தான். வாசிங்க. என்று என் ஆண்டவனாகிய உம்மிடத்தில் ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன். இந்த பிள்ளைக்காக விண்ணப்பம் பண்ணினேன். நான் கர்த்தரிடத்தில் கேட்ட என் விண்ணப்பத்தின்படி எனக்கு கட்டளையிட்டார். கர்த்தரிடத்தில் கேட்ட என்னுடைய விண்ணப்பத்தின்படி எனக்கு கட்டளையிட்டார். கட்டளையிட்டார், அவ்வளவுதான். கேட்டது கிடைச்சது பாத்தீங்களா? எனக்கு 2 பாருங்க, மகன் எவ்வளவு பெரிய சந்தோஷம் வந்துறீங்களா? இனிமே இந்த பிள்ளை வளர்ப்பதற்கு வேண்டிய ஞானம், 2 பிள்ளை வளர்க்கணும் சாதாரண காரியமா? ஆனா தைரியமா இருக்கலாம். என்ன பண்ணலாம், தைரியமா இருக்கலாம். ஏசப்பா உங்க சம்மதம் வச்சுட்டேன், உங்களுக்கு சம்மதம் வளரட்டும், வேண்டிய பலன், வேண்டிய சத்துவம் எல்லாம் நீங்க தருவீங்க, வேண்டிய ஞானம் இந்த பிள்ளைங்க நீங்க தருவீங்க. ஏன்னு சொன்னா ஞான கண்மலை, ஞான ஊற்றுனீங்க. ஆனா இந்த பிள்ளைக்கு 2 பிள்ளை ஞானமா தான் வளரும். நான் இருக்கும்போது ஒல்லியா இருக்க கூடாது. அந்த பிள்ளைங்க எப்படி இருக்கணும், கொடுத்த கண்ணுல போல இருக்கணும். ஓகேவா? ஒருத்தர் கேட்கிறாரு நேற்று கூட, அன்னைக்கு ஒரு பத்தியில அன்னைக்கு பார்த்தது இது வரைக்கும் ஒரே மாதிரி இருக்கிறீங்களே. நான் ஒரே ஆண்டு வணங்கிட்டு இருக்கிறேன், ஒரே மாதிரி இருக்கிறேன், புரியுதுங்களா? ஆமா, நான் ஒல்லியா நினைச்சுக்காதீங்க. நான் அடிக்கடி சொல்லுவேன், முருங்கைக்கீரை, முருங்கைக்கீரைனா இரும்பு சக்தி, முருங்கை மரம் நினைச்சுக்காதீங்க, கீரை. யாரும் என்ன பண்ணாங்க, ஒரு முருங்கை மரம் உடைஞ்சு கிடந்தா எல்லாம் என்ன பண்ணுவாங்க, அது யாரும் கேட்க முடியாது. நீ ரோட்ல போற யாரும் படிச்சுட்டு போகலாம் தான் நான், புரியுதா? கீரை கீரை நான். ஆனா இந்த பிள்ளை என்ன பண்ணாலும் சொல்ல வச்சிருங்க. அதுவே இந்த பிள்ளைய உங்களுடைய சமூகத்தில் வச்சிருமா, நீ வளர்த்து தாங்க. வாசிக்கிற கடைசியான வசனம், ஆகையால் அவன் கர்த்தருக்கென்று கேட்டபடியினால் அவன் உயிரோடு இருக்கும் சகல நாளும் அவனை கர்த்தருக்கே ஒப்புக்கொடுக்கணும். அவ்வளவுதான். யாருக்கு ஒப்பு கொடுக்கணும், கர்த்தருக்கே ஒப்பு கொடுக்கணும். பிள்ளைங்க எதிர்காலத்துல இன்னும் கொஞ்ச நாள் ஆனதான் தெரியும். நம்ம ஆளுங்க குழந்தைங்க என்ன பண்ணுவாங்க, டெஸ்ட்ங்க தம் குட்டி குட்டியா போட்டு என்ன பண்ணுவாங்க, பழகிடுவாங்க. அது தெரியாது. இனி கூட பாத்தீங்கன்னா ஒரு சபையில பார்க்கிறேன், பிள்ளைங்க போற ட்ரெஸ் அருவருப்பா இருக்கிறது. காரணம் ஏன், அப்படியே அந்த பிள்ளைங்க பெற்றோர் மேல குறை சொல்ல முடியும். ஏன்னா நம்ம தான் அந்த பிள்ளைங்க வளர்க்கிறோம், புரியுதுங்களா?
கையே கிடையாது. அந்த மாதிரி ட்ரெஸ் எல்லாம் போட்டு வளர்க்காதீங்க. அவையே தான் அந்த பிள்ளைங்க எதிர்பார்ப்பாங்க. இப்ப இருக்கிற பெண் பிள்ளைங்க எல்லாம் அவங்க ட்ரெஸ் போடுறது கிடையாது, எல்லாம் ஆம்பளை ட்ரெஸ் தான் போடுறாங்க. அது கர்த்தருக்கு அருவருப்பான காரியம். ஓகேவா? சினிமா பாட்டு நல்லா தெரியுது, நம்ம பிள்ளைகளுக்கு நல்ல சினிமா பாட்டு பாடுறாங்க. யார் ரசிக்கிறான்னு சொன்னாக்கா இவங்க என்ன பண்ண சினிமா நடிகர் தான் ரசிக்கிறாங்க. ஆனா இங்க மட்டும் பாட்டு பாடுறது உண்மை பிரிந்து வாழ முடியாது ஐயா, நீர் மாத்திரம் போதும். நான் செல்வேன், அதெல்லாம் சும்மா வெறும் பாட்டு தான். ஆனா வீட்டுக்கு போனாக்கா 6 மணிக்கு மேல போய் பாருங்களேன், ஒரு வீட்லயும் அவங்களுக்கு பிடிச்ச சீரியல் வச்சு பார்த்துருப்பாங்க. நல்லா இருக்குது, சிரிப்பா இருக்குது. கண்டினியூ அது போட்டாங்க. நல்லது, நல்ல படத்தை பாதிலே கட் பண்ணிட்டாங்க. நல்ல படமா அது சீரியல் பார்த்தா நீங்க நிறைய கட்டு போகுது. எப்படி மாமியாரை பழி வாங்கலாம், எப்படி மருமகள் கொடுமை பண்ணலாம் சொல்லி பார்த்து கெட்டு போறீங்க. ஓகே, நான் என்ன பண்ணுங்க, இந்த பிள்ளைக்காக நம்ம செபிக்க போறோம். ஆண்டவரே, நான் உங்களுடைய சம்மதம் கேட்டேன், நான் இந்த பிள்ளை உமக்கு ஒப்புக்கொடுக்கிறேன், நீங்க இந்த பிள்ளை அசுத்தாங்கன்னு சொல்லி நம்ம செபிக்க போறோம். கண்கள் மூடுங்க. நல்ல ஆண்டவரே, பிரதாப் எப்சிக்கு ஆண்டவரே, சரியான நேரத்தில் ஆண்டவரே, ஒரே பிரசவத்துல 2 குழந்தைகளை தந்து ஒரு நாமத்தை வெளிப்படுத்திக் கொண்டு இந்த பிள்ளைங்க கர்த்தர் கொடுத்தார் என்று சொல்லி ஆண்டவரே சந்தோஷமாய் காணப்படட்டும். இனி வர காலத்துல இந்த பிள்ளை உமக்கன்னு வளர்க்கடையா ஏசப்பா, அந்த பிள்ளை எனக்குன்னு வளர்த்துடு, உமக்காக தான் வளர்க்கணும், உலகம் வளர்க்க கூடாது. ஆண்டவரே, இந்த பிள்ளைக்கு வேண்டிய நல்ல பலத்தையும் சத்துவத்தையும் தாங்க. உங்களுடைய கிருபை எப்போது இருக்கட்டும், உங்களுடைய விசேஷ ஞானம் இந்த பிள்ளைக்கு காணப்படட்டும். பிள்ளைகளை தங்கப்பண்ட வளர்க்கும் போது ஆனா இந்த பிள்ளைங்க எப்படி சாமியை தங்கப்பா தேவ சமந்த வளர்ந்தாரோ அது போல இந்த பிள்ளைங்களோட சமந்த வளர உபதேசம் செபிக்கிறோம். அங்கே பெற்றோர்கள் செபிக்கிறோம். அங்கே இந்த பெரிய சந்தோஷத்தை அவங்களோட சேர்ந்து நாங்களும் பகிர்ந்து கொள்கிறோம். சபையாக சேர்ந்த பிள்ளை ஆசீர்வதிக்கிறோம். இந்த பிள்ளைங்க வாழ்வு சுகமா இருக்கட்டும். பிள்ளைகள் அனைத்துக்குள்ளும் ஆசீர்வாதம் சாட்சியம் இயேசு நாமத்தில்